ரூ. 300 மிஸ் பண்ணிவிட்டு அதனால் ரூ. 10,000 பே பண்ணாமல் இருக்கணுமா? இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்சூரன்ஸ் போடுறது எதுக்கு? எல்லா அமௌண்ட்டுமே இன்சூரன்ஸில் கவர் ஆகணுன்றதுக்கு தான். பட் இப்போ ஃபுல்லாக பாசிபிளானா இல்லை. ஏன்? நீங்கள் சரியான ஆட்-ஆன் கவரை சூஸ் பண்ணலன்னா சம் அமௌண்ட் கையில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆட்-ஆன் கன்சியூமபிள்ஸு. இது எப்படின்னா, பெரிய விஷயங்களாம் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு சின்ன விஷயங்களை கோட்டை விட்டுருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். இதோட அமௌண்ட்டு உங்களுக்கு ₹300 தான். ஸோ பாலிசி போடும்போது பெருசாக சஜஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, நீங்களும் கவனிக்காமல் விட்டுருவீங்க. இந்த ஆட்-ஆனை ஆட் பண்ணாமல் விட்டுட்டா பம்பர் டு பம்பர் பாலிசியாகவே இருந்தாலும் நீங்கள் 2000லேருந்து ஹை-எண்ட் கார்ஸுக்கெலாம் 8000 வரை பே பண்ணுற மாதிரி ஆகிடும். இதோட கன்சியூமபிள்ஸ்னால் என்ன? உங்களுக்கு நீங்கள் கிளைமில் காரை சர்வீஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற நட்டு, போல்ட்டு, வாஷரு, கூலண்ட் ஆயிலு, க்ரீஸு, இதை மாதிரி சில பொருட்கள் எல்லாம் கன்சியூமபிள்ஸில் வரும். நீங்கள் ₹10,000 ப்ரீமியம் இருக்கிற ஒரு காருக்கு 20% ஆஃப் அமௌண்ட்டு உங்கள் கையிலேருந்து பே பண்ண வேண்டியது இருந்தால், அதுவும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்னால, ஸோ பாலிசி போடும்போது மறக்காமல் இந்த கன்சியூமபிள்ஸை கேட்டு ஆட்-ஆனை போட்டுக்கங்க. உங்கள் வேல்யூபிள் மணியை சேவ் பண்ணிக்கங்க. இந்த பாலிசி நில்டிப் போடும்போது 5 இயர்ஸ் வரை அதோட சேர்ந்து போட்டுக்க முடியும். சில இன்சூரன்ஸில் நில்டிப் இல்லாமல் கூட 10 இயர்ஸ் வரை ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்சூரன்ஸ் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி வித் முருகேஸ்வரி.